லட்சியம் கொள்கை கோட்பாடு இல்லாமல் ஒரு கட்சி சுற்றி தெரியுது அப்படின்னு உதயநிதி ஒரு விமர்சனம். இல்லை, உதயநிதி வந்து அந்த குடும்பத்தில் பிறக்கலைன்னா இன்றைக்கி வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. திமுகவில் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி உதயநிதி மாதிரி ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்தில் மட்டும் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் பதவி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அப்பாவே ஒரு பொம்மை முதல்வர். வீட்டில் இருப்பாங்களே இந்த பெரியவங்க போலன்னா இப்போ வீட்டில் இருக்க பையனை ஒரு கல்யாண காதுகுத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் உதயநிதி வந்து அவங்க அப்பா போக முடியாத ஃபங்க்ஷனுக்குலாம் போய் ரிப்பன் வெட்டுற வேலைக்கு ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அதுக்கு 2 துறையை கொடுத்து இதுவரை அவர் இந்த 4.5 வருஷத்தில் அவர் அமைச்சராக 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு. அவர் துறையில் உட்காந்து அவரோட துறையோட செக்ரட்டரிட்ட மீட்டிங்காவது போட்டிருக்காரா? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? அவருக்கான கடைசி வரைக்கும் கத்துக்குட்டியாக தான் இருக்கிறார் உதயநிதி. அவர் எதையும் கற்றுக்க போவதும் இல்லை. யாராவது உட்காந்து தினமும் நாய் கூட விளையாண்டு ஃபோட்டோ போட்டுட்டு இருப்பாங்களா ஒரு அமைச்சர், அதுவும் துணை முதல்வர்? அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதான் வந்து சொல்கிறோமே, அந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் அந்த திமுகவில் ஒன்றிய செயலாளர் போஸ்ட் கூட கிடைச்சிருக்காது உதயநிதிக்கு. அதுதான் போன வாரம் எங்களுடைய தலைவரும் சொல்லியிருந்தால், சொந்தமாக கட்சி ஆரம்பிக்காமல் யாரோ ஆரம்பித்த கட்சி, அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பித்த கட்சியில் இன்னைக்கு போய் அறிவாலயத்தில் போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறாரு. அவருக்கு அரசியலும் தெரியாது, கடைசி வரை அரசியலை கற்றுக்க போவதும் கிடையாது. கடைசி வரை கற்றுக்குட்டி தான். அவரெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். விஜய் அப்படி கமெண்ட் பண்ணுறாரு சார். பட் ஆனால் அந்த தலைவர்கள் தான் அவர் கிளைம் பண்ணுறாரு. அண்ணாவை கிளைம் பண்ணுறாரு, எம்ஜிஆரை கிளைம் பண்ணுறாரு, ஜெயலலிதாவை கிளைம் பண்ணுறாரு. அதாவது அண்ணாவை மறந்தது திமுக தான், அடுத்து அதிமுக. இன்னைக்கு இருக்கிற யாராவது அண்ணாவை பற்றி பேசியிருக்காங்களா? அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பித்த கட்சி. அண்ணாவிற்காகத்தான் அன்னைக்கு ராஜாஜி அந்த கூட்டணியே அமைச்சார். அண்ணாவிற்காகத்தான் எம்ஜிஆர் அந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பாடுபட்டார். இது எல்லாம் அண்ணாவிற்காக நடந்தது. அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மற்றவர்கள் இது எல்லாருக்கும் தொண்டர்களுக்கான கட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உடனே ரிசைன் பண்ணிட்டு அடுத்தது நெடுஞ்செழியன் பல பேரை அவர் பரிசீலித்தார். நடுவில் புகுந்து எம்ஜிஆர் துணையுடன் ஆட்சியை கைப்பற்றினார் கருணாநிதி அவர்கள். ஏதோ வீடு வாடகைக்கு பிடிச்சிட்டு அந்த வீட்டையே சொந்தமாக்கி வாங்கலாம், அது மாதிரி அந்த குடும்பம் வந்து திமுகவை சொந்தமாக்கி கொண்டது. அவர்களுக்கு இது ஒரு முழுமையாக ஒரு வியாபாரம். அந்த குடும்பத்திற்கு கட்சி அரசியல் எல்லாம் ஒரு வியாபாரம். எங்களுடைய தலைவருக்கு அப்படி கிடையாது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கார், மக்கள் பணி செய்யிருக்கார். 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவர்களை பற்றி நம்ம வேணும். கரூருக்கு அப்புறம் இந்த பாதுகாப்புல வந்து நம்ம இன்னும் ரியலைஸ் பண்ண நினைக்கிறீங்களா? சரியான பாடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருப்பீங்க, 4998 பேருக்கு கீழே தான் நாங்கள் வந்து போன தடவை கூட்டமே உள்ள அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஆரம்பித்து 1:10க்கெல்லாம் முடிவடைந்து விட்டது. எல்லா விதமான பாதுகாப்பும் செஞ்சுருந்தோம். இவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டாக்டர்கள், மினி கிளினிக் எல்லாம் வச்சு ஏற்பாடு செய்யுது. எந்த கூட்டத்தையாவது நீங்கள் போய் பாருங்கள், ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் பாதுகாப்பிற்காக நாங்கள் முனைப்போடு செயல்பட்டு வருகிறோம். மற்றபடி கண்டிப்பாக இது தொடரும். மக்களுக்கான பாதுகாப்பை முன்னுரிமை கொடுத்து நாங்கள் செய்வோம். அப்புறம் எப்படி ஒருத்தர் இறக்குறாரு சார்? அந்த டைம் இஷ்யூன்றாங்க. முதல்ல 12 to 3ங்கிறது என்ன டைம்? பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான நேரமா? இல்லை, அவருடைய ஹிஸ்டரி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி அடுத்து வர கூட்டங்களில் நாங்கள் எந்தெந்த மாதிரியான சுமூகமாக இதை நடத்தி முடிக்க வேண்டும். நிதி வழங்க இல்லை, நிதி ஏற்கனவே எங்களுடைய கட்சியிலேருந்து கொடுத்து விட்டார். வேட்பாளர்கள் தேர்தல் எடுக்கிறதுல வந்து சில குளறுபடிகள், அது எதிர்பார்க்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு கிடைக்கல, அதில் கொஞ்சம் குளறுபடி இருக்குது, அதுலேயும் உங்கள் தலையீடு இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு கட்சிக்குள்ளாக. யாருடைய தலைவருங்க? வேட்பாளர் தேர்வு முழுமையாக எங்களுடைய தலைவர் மட்டுமே செய்வார். யார் வேணாலும் பரிந்துரைக்கலாம். இப்போதான் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. முத நாளே தெரியும் 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாம் வந்த பிறகு எங்களுடைய தலைவர் தான் முடிவு எடுப்பார். அதில் யாருடைய தலையீடும் இருக்க முடியாது. எங்களுடைய தலைவருடைய தனிப்பட்ட முடிவு.